ஹாய் வணக்கம் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கி மாங்காய் ஊறுகாய். இந்தியாவில் கடுகு மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படினாலும் பேரை வச்சுக்கலாம். அதை தான் செய்ய போகிறோம். இந்த ஊறுகாய் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். எல்லா வித சைடிஷாகவும் வச்சுக்கலாம். போரேஜ் அந்த மாதிரிக்கும் வச்சுக்கலாம். இது வீகன்லாம் சாப்பிடக்கூடியது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம், செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருளை பார்த்துக்குவோம். ஊறுகாய் செய்கிறதுக்கு மாங்காயெல்லாம் கழுவி வச்சுருக்கிறேன். மாங்காவை தோலை சீவிக்கங்க. இதே போல் எல்லா மாங்காவையும் தோல் சீவிக்கங்க. மாங்காய் தோலை சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் கழுவிட்டு தான் தோலை சீவிருக்கிறேன். அதனால் இப்போ நான் வெட்டிக்க போகிறேன். முதல் 2 சைடு உள்ள கன்னத்தையும் வெட்டி எடுத்துக்கிறேன். மாங்காயெல்லாம் வெட்டி வச்சாச்சு. இந்த மாதிரி கியூப்ஸாக வெட்டி வச்சுருக்கிறேன். 1 கப் வினிகர் ஊற்றிக்கிறேன். 1/2 கப் உப்பு போட்டுக்கிறேன். மாங்காயில் உப்பு வினிகர் படுற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு ஒரு நாள் நீங்கள் ஊற வைங்க. மறுநாள் தான் நம்ம தாளித்து வைக்க முடியும். இடையில கிண்டி விடுங்க. நாளைக்கு பார்ப்போம். நேற்று ஊற வச்ச மாங்காவை இன்றைக்கி நம்ம தாளிக்க போகிறோம். நல்லா ஊறி போய் இருக்குது. இப்படியே சாப்பிட்றது கூட ரொம்ப நல்லா இருக்குது. 3/4 மேஜை கரண்டி கடுகும் 1/2 மேஜை கரண்டி வெந்தயமும் எடுத்து எண்ணெய் இல்லாமல் வறுத்து தூள் பண்ணி வச்சுருக்கேன். மாங்காய் தாளிக்கிறதுக்கு 1/2 மேஜை கரண்டி கடுகும் 1/2 மேஜை கரண்டி சீரகமும் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போடணும். 4 மேஜை கரண்டி காஷ்மீர் சில்லி எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப காரம் இருக்காது. திருவுன 4 மேஜை கரண்டி அளவு இஞ்சி, 3 மேஜை கரண்டி அளவுக்கு பூண்டு, 2 எண்ணுக்கு கருவேப்பிலை, 1/2 கப் எண்ணெய் எடுத்துருக்கேன். மற்ற சமைக்கும் போது பார்க்கலாம். சட்டி சூடாகிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடு வருது. கடுகு போட்டுக்கிறேன். சீரகத்தையும் போட்டுக்கிறேன். நல்லா பொரிஞ்சு வருது. இஞ்சி பூண்டு கருவேப்பிலை 3 போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள், மிளகாத்தூளையும் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூளையும் போட்டுட்டேன். மிளகாத்தூள் தீஞ்சிராமல் கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு நாள் ஊறின மாங்காவை அந்த ஊறின தண்ணியோடு நான் ஊற்றிக்கிறேன். இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் தேவையில்லை. நம்ம அந்த மாங்காவுக்கு தண்ணி ஊற்றவே இல்லை. நம்ம ஏற்கனவே வினிகர் உப்பு போட்டு ஊற வச்சுருந்தோம்ல முதல் நாளே, அதுலேருந்து உப்பு அதெல்லாம் பட்டதுனால மாங்காயிலேருந்து வந்த தண்ணி எல்லாம் சேர்ந்து தான் இந்த தண்ணி நிற்கிது. இந்த ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்குன்னா நம்ம ஐஸ் பெட்டியில் வச்சு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஐஸ் பெட்டி வசதி இல்லாதவங்க இந்த ஊறுகாவை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வைப்பீங்க. அதில் வச்சதுக்கப்புறம் நல்லா எண்ணெயை கொஞ்சம் சூடாக்கி அதுக்கு மேலே ஊற்றி விட்டுட்டிங்கன்னா ஊறுகாய் வெளியே இருந்தாலும் கெட்டு போகாது. நம்ம எண்ணெயை நீக்கிட்டு ஊறுகாவை மட்டும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஊறுகாய்க்கு மேலே எண்ணெய் இருந்தால் எந்த ஊறுகாவுமே கெட்டு போகாது. மாங்காய் ஊறுகாய் 3/4 வாசி வெந்திருக்கு. நம்ம முழுசாக வேக வச்சோம்னா அது இருக்க ஊற ரொம்ப குழஞ்சி போயிடும். இந்த அளவுக்கு வெந்தது போதும். இப்போ கடுகு தூள் போட்டுக்கிறேன். வெந்தயத்தூளையும் போட்டுக்கிறேன். ஊறுகாவை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சில பேர் கொஞ்சோண்டு சீனி இல்லாட்டி கருப்பட்டி போடுவாங்க. இப்போ எனக்கு ருசி நல்லா இருக்கிறதுனால நான் அது போட்டுக்கல. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஊறுகாய் தயாராகிட்டு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். அவன் போட்ட எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வருது. ஏன்னா 1/2 கப் எண்ணெய் ஊற்றிருக்கோங்களா. ஆனால் இதுக்கு மேலே எண்ணெய் நின்னால் தான் அது கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம ஸ்டைல் மாங்காய் ஊறுகாய் தயாராகிட்டு நான் அடுப்பு அடிச்சிக்கிறேன். நான் ஊறுகாயெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ரொம்ப சும்மாவே சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லா இருக்குது. நம்ம போட்ட உப்பு அதெல்லாம் ஆரம்பத்திலே போட்டு ஊற வச்சுருந்தோம்ல, அதே ரொம்ப சரியாக இருந்துச்சு. அதை சொல்லுவாங்களே, மாதா ஊட்டாத சொர மாங்காய் ஊட்டோம் அப்படின்ட்டு. அந்த பழமொழி சரியாக எனக்கு தெரியலை. நம்ம போட்ட கடுகு வெந்தயத்தோட தூள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அது சாப்பிடும்போது. அப்புறம் அந்த அங்கங்கே லைட்டாக தான் அந்த இஞ்சிலாம் நம்ம திருப்பி போட்டதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியல. அங்கங்கே லைட்டாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லா வித சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த கஞ்சி, இந்த போரைச்சி அதெல்லாம் செய்கிறாங்கல்ல, அதுக்கெலாம் தொட்டு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. நம்ம ஸ்டைலில் மேங்காய் ஊறுகாய் தயாராகிட்டு உங்களுக்கு பிடிச்சிட்டுக்குன்னு நம்புகிறோம். நீங்கள் ரசித்து செஞ்சு ருசித்து சாப்பிட்றதோட உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதோட எங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். ஊறுகாய் ஆறுனதுக்கப்புறம் வேறு கொண்டேனரில் மாற்றிக்கிறோம். இது வரைக்கும் நம்ம ஸ்டைலோடு இணைந்து இருந்ததற்கு நன்றி.